இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையல் அறையில் 10 மினிட்ஸில் பொரியல் மொச்சக்காவை வச்சு ஒரு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், மொச்சக்காய் நான் உரித்து வச்சுட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு பூண்டு நசுக்கி எடுத்துக்கலாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டோங்க. குக்கரில் நம்ம தாளிச்சிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நிறைய கூட தேவையில்லைங்க. இதுக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம நசுக்கி வச்ச பூண்டு போட்டுடலாங்க. எங்களுக்கு பூண்டு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூண்டு போடலைன்னா கூட பரவாயில்லைங்க, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். வெங்காயம் அரிஞ்சு வச்ச வெங்காயம் போட்டுடலாங்க. நம்ம தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், ஒரு தக்காளி அதுவும் போட்டுடலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நம்ம வதங்கினா போதுங்க. இவ்வளோ நம்ம மொச்சக்காவை நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போது அந்த மொச்சக்காவை போட்டுடலாம். இதோட நல்லா இதிலே ஒரு செகண்ட் நல்லா வதக்கிடலாங்க. இப்போ 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. நம்ம இப்போ நம்ம நல்லா கலக்கி கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் நம்ம வதங்கினா போதுங்க. மொச்சக்காய் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணுங்க. இது ஒரே விசில் வந்தால் போதுங்க மொச்சக்காய். இப்போ நீங்கள் காரம் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் உப்பு தேவையாக இருந்தால் போட்டுக்கோங்க. கொதி வரட்டுங்க. கொதி வந்தோடனே நம்ம லிட் போட்டு ஒரு விசில் வச்சிடலாங்க. நீங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. 10 நிமிஷத்தில் இந்த பொரியல் நம்ம செஞ்சிடலாங்க. இந்த பொங்கலுக்கு நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குக்கர்லேயே தாளித்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம லிட் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துட்டுக்குது. கொஞ்சம் தண்ணி இருக்குதுங்க. கொஞ்சம் சுண்ட வச்சா சரியாக போயிடுங்க. நல்லா சுண்டிட்டுங்க. பாருங்கள், மொச்சக்காயெலாம் வெந்துட்டுக்குதுங்க. பாருங்கள், ஒரே விசிலுக்கு நல்லா வெந்துடுச்சு மொச்சக்காய். தண்ணி சுண்டிட்டுங்க. பாருங்கள், தண்ணிலாம் நம்மளுக்கு சுண்டிடுச்சுங்க. அவள் தான் இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. அவள் தான் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.